என் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. சாதிதான் என் முதல் எதிரி, அரசியல் கடமை, என் தொழில் சினிமா. இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாம. அது பதவி ஆசையில் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒன்று என்ன கேட்டாங்க, அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பற்றி சொல்றாங்க. கோடி கோடியாக சம்பாதிப்பேன், இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேனே தவிர ஏதோ தப்பி தப்பி அரசியலில் எங்கே போகணும் தடுமாற்றமாக இருக்க. உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது முன்னுரை அங்கேயே சொல்லிட்டேன் தம்பியை பற்றி. எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று உவமை. ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள், அம்மா உங்க பிள்ளை எங்க காணோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, அவன் இருந்த கொகை இந்த வயறு, புலி தங்குமா கொகை இல்லையே, போருக்கு போயிடுச்சு, முன்னணியில் இருப்பான், கண்டிப்பா இருப்பான், திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த கொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாலாம். புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றான். அப்படி வந்தவர் இவர். அதனால்தான் சொன்ன, இவருக்கு எதுக்கு பொன்னாட, அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது, அதுதான் பொன்னாடை. அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார், நீங்கள் போர்த்தி விட்டீர்கள், நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள், மறந்து விட வேண்டாம். நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். அவருடைய இந்த 40 ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது. அதைத்தான் சொன்னேன், நான் தழும்பு தொட்டு பார்த்தேன். யார் என்ன என்ன வண்ணங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை. அண்ணா சொல்லி இருக்கிறார், தேசிய பறவை மயிலாகிவிட்டது, பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கை தான் தேசிய பறவை. இதான் கலர். இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்குங்க, ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு. யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், அவர் சொல்லுவாங்க. இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியா வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும். அப்போ அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார். அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க. இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாம. அது பதவி ஆசையில் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க, அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க. எனக்கு அரசியல் கடமை, என் தொழில் சினிமா. கோடி கோடியாக சம்பாதிப்பேன், அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சா. இவங்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களே சுவிட்சர்லாந்தில், அந்த பணம்லாம் இவங்க வியாதியஸ்தர்களாக படுத்து கிடக்கும்போது திரும்பி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை. அது அவங்க நம்புற சொர்க்கம். இந்த சொர்க்கங்கிற மாயை நம்ம ஒரு 4 சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன், எங்கப்பா இருக்கு, இது இங்கே இருக்கு, ரூட் இருக்கா, ட்ரெயின் இருக்கா பக்கத்தில், சாக்கடை வழியா பக்கத்தில், போய் மிதிச்சு பார்ப்போம். யாருமே பார்க்கல. பார்த்துட்டு ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்மகிட்ட. இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு இல்லை போடணும், இந்த சங்கிலி கொடுத்தார, அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ். என் படத்தில் வரும், இந்த பாட்டெல்லாம் வரும். இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேனே தவிர ஏதோ தப்பி தப்பி அரசியலில் எங்கே போகணும் தடுமாற்றமாக இருக்க, பிடிக்க ஒரு தோள் வேணும்.
என் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு. தேர்ந்தெடுத்துட்டேங்க, சாதி தான் என் முதல் எதிரி. இனி உக்காரணும் இல்லை நடக்கணும், முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்லை. இதுதான் உள்ளங்கால் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம். கட்ட விரல் ரொம்ப முக்கியங்க. அது கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபம் என் நெடுநாளைய கோபம். பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை. அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் டென்சிங். அங்க பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி. ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை, பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும். அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. நாங்க என்ன சொன்னோம், மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு அது நாங்க சொன்னோம். செய்யல, சொன்னோம். ஐடியா எங்க இருந்து தான் வந்தது. ஆனா அதை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினால் என் சகோதரன், அவ்வளவுதான். நான் வேற பார்க்கல. எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன். நான் எல்லா கட்சியும் என் கட்சின்னு நினைச்சிட்டா அதுதான் இந்தியா. நான் போய் அமர்ந்திருக்கும் சபை அவங்க ராஜ்யசபை. ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா? அது பேரே அப்பர் ஹவுஸ். அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், மூத்தோர் வட்டம். அது காயினுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் அவர், ஒரு பக்கம் நீங்க. புரியுதுங்கிறாங்க. ஐயோ எந்த காயின்னு பாக்குற? செலவார காயினா? திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்றா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல, அந்த காயின் இல்லை இது. இந்த காயின் வட்டமா தான் இருக்கும். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும், இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை. இதெல்லாம் சுண்டி பாட்டா எப்படி போட்டாலும் தலை தான் விழும். இந்த தலை விழும், இல்ல இந்த தலை விழும். புரியுதா? உங்களுக்கு புரியணும். நான் புரியுதான்னு கேட்கறது வெளியே இருக்கிறவங்கள. அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிஞ்சா பயம், உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை. அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம். அந்த நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் பலமா வரணும். இரட்டை இலக்க பொருளாதாரம் அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அந்த சகோதரர் ஸ்டாலின் கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார் இல்லையா, அது அடியே நடுங்குது. இங்கதான் ஆரம்பிச்சது, இப்ப எல்லாரும் பண்றாங்க. அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படிச்சு காட்டிட்டேன். இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நாம் நினைக்கிறோம்னா ரொம்ப சுருங்கிடும். நாம் நினைக்கிறோம். அத நான் சிதம்பரம் தொகுதியில இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்ன போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி வருதுங்க. எங்க ரெண்டு பேர், நானே இவருக்கு மூத்தவர், எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கொப்பிட்டு இவரை பாக்குறாங்க. அவங்க கண்ணிலையும் கண்ணீர். அத கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல, அந்த உணர்ச்சி வசப்படுறது இல்ல, உணர்ச்சியை புரிந்து கொண்டேன். அந்த பானையை தூக்கி பிடிச்சேன்.
அதில் பொங்கல் நடத்த வேண்டும், பொங்கல் நடத்த வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும்.